குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 7 சயின்ஸ் தமிழ்நாடு சிலபஸோட ஃபர்ஸ்ட் லெசன் தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். நான் இன்றைக்கி அந்த ஃபர்ஸ்ட் லெசன் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். எதுலன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸில். ஸோ டாபிக் யூனிட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 7 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் நேம் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் பேஜ் நம்பர் 1. இது வந்து ஆக்சுவலி ஜூன் மந்த்லேயே கவர் பண்ண வேண்டிய சாப்டர். பட் நான் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால நான் இந்த வீக்கெண்ட்குள்ளே இந்த யூனிட்டை வந்து கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்குள்ளே நான் வந்து யூனிட் 2 வந்து கவர் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1 மெஷர்மெண்ட். ஸோ யூனிட் 1 நேம் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட். யூனிட் 1 மெஷர்மெண்ட். ஸோ மெஷர்மெண்ட்னால் என்ன? அளவெடுக்கிறது அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். நம்ம என்ன மாதிரி விஷயம்லாம் மெஷர் பண்ணுவோம்? மாஸ் மெஷர் பண்ணுவோம். மாஸ்னால் வெயிட் கண்டுபிடிக்கிறது, டென்சிட்டி கண்டுபிடிப்போம். ஒரு பொருளுக்கு வந்து மாஸ் இருந்தாவே கண்டிப்பாக வால்யூமும் டென்சிட்டியும் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மாஸ் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்னா மாஸு, வால்யூம், டென்சிட்டி மூணுமே ஒன்றுத்துக்கூட இன்னொன்று வந்து எப்போவுமே ரிலேஷனில் தான் இருக்குது. மூணுமே ஒன்றுக்கு இன்னொன்று சம்மந்தப்படுத்தி தான் இருக்குது. நம்ம மாஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா மாஸை நம்ம கேபிட்டல் எம்னு டினோட் பண்ணோம்னா அதை வந்து டென்சிட்டியும் வால்யூமும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மாஸ் கிடைக்கும். அதே மாதிரி டென்சிட்டி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? மாஸையும் வால்யூமையும் டிவைட் பண்ணால் நமக்கு டென்சிட்டி கிடைக்கும். வால்யூம் நமக்கு எப்படி கிடைக்கும்? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வால்யூம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? மாஸையும் டென்சிட்டியும் டிவைட் பண்ணால் நமக்கு வால்யூம் கிடைக்கும். ஸோ எப்படி இப்போ 3 விஷயம். ஃபஸ்ட்டு மாஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா டென்சிட்டியும் வால்யூமையும் கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மாஸோட வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டென்சிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறோம்? மாஸையும் வால்யூமையும் டிவைட் பண்ணால் நமக்கு டென்சிட்டியோட வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வால்யூம் கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா மாஸையும் டென்சிட்டியும் டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜூம் பண்ணி வச்சுருக்கிற பார்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3D சாலிட் ஷேப்ஸ். 3Dனா என்ன? 3 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சாலிட் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா 2 டைமென்ஷனல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதோட சர்க்கிளோட 3 டைமென்ஷனல் வியூனா என்ன? ஸ்பியர். இப்போ அதே மாதிரி தான் சிலிண்டர். நெக்ஸ்ட்டு கோன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிளோட 3 டைமென்ஷனல் கோன் தான் ட்ரையாங்கிளோட 3 டைமென்ஷனல் வியூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 3 டைமென்ஷனல் ஷேப். இப்போ க்யூபுங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்கொயரோட 3 டைமென்ஷனல் ஷேப். கியூபாய்டுங்கிறது ரெக்டாங்கிளோட 3D ஷேப். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஹெக்ஸகனல்னால் 6 சைட்ஸ் இருக்கும் இந்த ஷேப்பில். ஓகேங்களா? ஸோ இந்த சாப்டரோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ், அதாவது இந்த யூனிட் படித்து முடிக்கும்போது நீங்கள் என்னென்னலாம் கற்றுப்பீங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் ஸ்டடியிங் திஸ் யூனிட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். நம்ம நேச்சரில் மெஷர் பண்ணுறதுக்கு நிறைய குவான்டிட்டிஸ் இருக்குது, நிறைய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது. அதில் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னால் என்ன, டிரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னால் என்னன்னு நீங்கள் வந்து பிரித்து பார்க்குற அந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து இந்த லெசன் இந்த யூனிட் முடிக்கும்போது நீங்கள் வந்து கற்றுப்பீங்கன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் என்னென்னா ஐடென்டிஃபை ஃபண்டமெண்டல் அண்ட் டிரைவ்டு யூனிட்ஸ். ஸோ இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது இல்லையா, ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்புறம் டிரைவ்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, இது ரெண்டுத்தோட யூனிட்ஸ் இருக்குது இல்லையா, அது என்னென்ன அப்படின்னு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை, அதாவது ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி கற்றுப்பீங்க. obtain units for certain derived quantities. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் மூலயமா சில குவான்டிட்டிஸ் வந்து நம்ம புதுசாக கண்டுபிடிப்போம், டிரைவ் பண்ணுவோம். ஸோ அந்த டிரைவ் பண்ணுற குவான்டிட்டிஸ்க்கும் யூனிட்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் இந்த யூனிட் முடிக்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. Measure the area and volume of some regular shaped and irregular shaped objects. ஸோ ரெகுலர் ஷேப்டுனா இப்போ ரெகுலர் ஹெக்ஸகன், அதாவது எல்லா ரெகுலர் ஷேப்னாவே
எல்லா சைஸுமே ஈக்குவலாக, எல்லா சைட்ஸுமே இப்போ ஹெக்ஸகனாக இருக்கட்டும், ட்ரையாங்கிளாக இருக்கட்டும், ஒரு ஷேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா சைஸ் இல்லை சைட்லேயுமே ஈக்குவல் லென்த், எல்லா பக்கமும் ஈக்குவல் லென்த்தாக இருக்குது அப்படின்ட்டுனா அதுக்கு பேர் ரெகுலர் ஷேப்டு. அப்படி இல்லாமல் ஒரு சைடும் ஒரு லென்த்தில் இருக்குது அப்படின்னுச்சுன்னா அதுக்கு பேர் இர்ரெகுலர் ஷேப்டு. ஸோ அந்த மாதிரி ரெகுலர் ஷேப்டாக இருக்கட்டும், இர்ரெகுலர் ஷேப்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி அளக்கிறது, வால்யூம் எப்படி அளக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. கன்வெர்ட் த வால்யூம் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ரம் கியூபிக் மீட்டர் டு லிட்டர் அண்ட் வைஸ் வர்சா. இப்போது வால்யூம் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கியூபிக் மீட்டர் அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட், ஒரு யூனிட் இருக்குது. அதிலிருந்து லிட்டர்ஸ்க்கு எப்படி நீங்கள் கன்வெர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற கன்வர்ஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நெக்ஸ்ட்டு கால்குலேட் த டென்சிட்டி ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ். இப்போ ஒரு பொருள் சாலிடாக இருக்கட்டும் இல்லை லிக்விடாக இருக்கட்டும், அதோட டென்சிட்டியோட ஃபார்முலா நம்ம படித்தோம். இங்கே இருக்க பாருங்கள், மாஸ் டிவைடட் பை வால்யூம். ஸோ சாலிட்ஸ்க்கு தனியாக லிக்விட்ஸ்க்கு தனியாக எப்படி டென்சிட்டி வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. கடைசியாக டிஃபைன் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் அண்ட் லைட் இயர். ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்னா என்ன, அப்புறம் லைட் இயர்னா என்ன அப்படின்னு நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க. டிஃபைன் பண்ணுறதை பற்றி ஈஸியாக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இது எல்லாமே லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். அதாவது இந்த யூனிட் முடிக்கும் போது இந்த எல்லா விஷயமே, இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, கற்றுப்பீங்க புதுசாக. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம சாப்டரோட இன்ட்ரொடக்ஷனுக்கு போகிறோம். இன்ட்ரொடக்ஷன் படிக்கலாம் பாருங்க. ஸோ இன் டே டு டே லைஃப் we measure many things such as weight of fruits, vegetables and food grains, volume of liquids, temperature of the body, speed of the vehicles, etc. Quantities such as mass, weight, distance, temperature, volume are called physical quantities. A value and a unit are used to express the magnitude of a physical quantity. இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நான் இங்கே வந்து இந்த குவான்டிட்டி வரைக்கும் படிச்சிருக்கேன். இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு இப்போ தமிழில் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நம்மளோட டே டு டே லைஃப், நம்மளோட தினமும் நம்ம வாழ்கிற லைஃப்பில் நம்ம நிறைய விஷயத்தை வந்து அளப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடைக்கு போய் பழம், காய்கறி, இல்லைன்னா கிரெயின்ஸ், தானியங்கள், அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது ஜூஸ் வாங்குகிறோன்னு வைங்களேன். இந்த ஜூஸு கூட பார்த்திங்கன்னா 1/2 லிட்ரு 1 லிட்ரு அப்படின்னு பார்த்து தானே வாங்குவோம். அதே மாதிரி எண்ணெய் வாங்குறது, அப்படி இல்லைன்னா நமக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா நம்மளோட ஃபீவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரேச்சர் செக் பண்ணுவோம். அடுத்து நம்ம ஓட்டுற வண்டியோட ஸ்பீடு, அது கூட நம்ம எவ்வளோ வேகமாக போகிறோம் அதை கூட நம்ம மெஷர் பண்ணுவோம், அதாவது அளப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி குவான்டிட்டிஸ், அதாவது மாஸாக இருக்கட்டும், வெயிட்டாக இருக்கட்டும், டிஸ்டன்ஸ்னால் எவ்வளோ தூரம் நம்ம பயணிச்சிருக்கோம் அப்படிங்கிற அளவு, டெம்பரேச்சராக இருக்கட்டும், வால்யூம்னா என்ன, ஒரு பொருளோட மாஸ் இன்ட்டு டென்சிட்டி நம்ம இது பண்ணோம்னா நமக்கு வால்யூம் கிடைக்கும். இது எல்லாமே ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குன்னா அதோட வேல்யூவும் யூனிட்டும் வச்சு தான் நம்ம அதோட மேக்னிடியூட்னா என்ன, நியூமரிக்கல் வேல்யூ வந்து சொல்ல முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லெட் அஸ் அஸ்யூம் தட், இங்கே படிக்கிறேன் நான், லெட் அஸ் அஸ்யூம் தட் யூ வாக் 2 கிலோமீட்டர் எவ்ரிடே. தினமும் 2 கிலோமீட்டர் நீங்கள் நடக்கிறீங்கன்னு சும்மா அஸ்யூம் நினச்சிக்கோங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இந்த 2ங்கிறது வேல்யூ, கிலோமீட்டருங்கிறது என்ன, யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மேக்னிடியூடை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற வேல நம்ம கிலோமீட்டரை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிலோமீட்டர் இஸ் த யூனிட் யூஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் த மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்டன்ஸ். இந்த 2ங்கிறது என்ன, 2ங்கிறது என்ன, வேல்யூ, கிலோமீட்டருங்கிறது என்ன, யூனிட். ஸோ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். இந்த மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்டன்ஸுங்கிறது என்ன, ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ விச் இஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ பேசிக்கலி இந்த லெசனில் என்ன பண்ண போகிறோன்னா,
In this lesson, we are going to study about fundamental quantities, derived quantities such as area, volume and density, and measurement of larger quantities. ஸோ பேசிக்காக நம்ம இந்த லெசனில் என்ன படிக்க போகிறோன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் என்னென்ன, அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் வச்சு சில குவான்டிட்டிஸ் வந்து டிரைவ் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஸோ டிரைவ் குவான்டிட்டிஸ் வந்து இங்கேயே கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரியா, வால்யூம், அப்புறம் டென்சிட்டி. அது இல்லாமல் அதிகமாக இருக்கிற குவான்டிட்டி, நிறைய அமௌண்ட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் எப்படி நம்ம அளப்போம், எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் பேசிக்காக இந்த லெசனில், இந்த யூனிட்டில் நம்ம படிக்க போகிறோம். இப்போ டாபிக் 1.1குள்ளே போகலாம். இன்ட்ரடக்ஷன் முடிச்சிட்டோம். 1.1 டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டிரைவ்ட் குவான்டிட்டிஸ். ஸோ பேசிக்கலி நமக்கு என்ன தெரியும்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குப்பா. ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், செகண்ட் வந்து டிரைவ்ட் குவான்டிட்டிஸ். ஸோ அதுதான் இங்கே வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். தே ஆர் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி படிப்போம்? ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஸோ அதுதான் 1.1.1ல் கொடுத்துருக்காங்க, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் என்ன, அதோட டெஃபினிஷன் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் a set of physical quantities which cannot be expressed in terms of any other quantities are known as fundamental quantities. அதாவது எந்த மாதிரி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை வந்து நம்ம வந்து வேற ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி வச்சு அதை பேஸ் பண்ணி நம்மளால் அதை சொல்ல முடியாதோ அதைத்தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், அப்படி இல்லைனா பேஸ் குவான்டிட்டிஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கே வந்து ஃபண்டமெண்டல் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் என்ன? எந்த மாதிரி ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற குவான்டிட்டிஸ் பேஸ் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாதோ அதை வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இங்கே அண்டர்லைன் பண்ணுறேன். நான் அண்டர்லைன் பண்ணல, இப்படி ஜஸ்ட் நான் ப்ராக்கெட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுதான் டெஃபினிஷன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கு இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லென்த், மாஸ் அண்ட் டைம். இந்த மூணும் தான் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது இதோட இந்த லென்த், மாஸ் அண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். தேர் கரஸ்பாண்டிங் யூனிட்ஸ் ஆர் கால்ட் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். அதாவது லென்த், மாஸ், டைம் இதோட யூனிட்ஸை வந்து நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ தேர் ஆர் 7 பார்த்திங்கன்னா எஸ்ஐ யூனிட் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 7 ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா தேர் ஆர் 7 ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இன் எஸ்ஐ சிஸ்டம். எஸ்ஐ யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ். ஓகேவா? எஸ்ஐனா என்னென்னா சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல். ஸோ இது எல்லாமே இந்த டேபிள் 1.1ல் கொடுத்துருக்காங்க, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் தேர் யூனிட்ஸ். அதுதான் டேபிள் 1.1. ஸோ டோட்டலி 7 ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா லென்த், அதோட யூனிட் பார்த்திங்கன்னா மீட்டர். மாஸ் செகண்ட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அதோட ஃபண்டமெண்டல் யூனிட் பார்த்திங்கன்னா கிலோகிராம்ஸ். நெக்ஸ்ட்டு டைம், அதோட ஃபண்டமெண்டல் யூனிட் பார்த்திங்கன்னா செகண்ட்ஸ். இந்த 3 வந்து இருக்குது. இது இல்லாமல் 4 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபோர்த் பார்த்திங்கன்னா டெம்ப்ரேச்சர், அதை வந்து கெல்வின்ஸில் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட், அது வந்து ஆம்பியர் அப்படின்னு சொல்லி அதோட யூனிட்டை சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத வந்து அதோட ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மோல் அப்படின்னு மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு 7th லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லூமினஸ் இன்டென்சிட்டி. இதோட யூனிட் பார்த்திங்கன்னா கேண்டலா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மீட்டர், கிலோகிராம், செகண்ட், கெல்வின், ஆம்பியர், மோல், கேண்டலா இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அப்ரிவியேஷன், அதாவது ஷார்ட் ஃபார்ம் இருக்குது. மீட்டருக்கு வந்து ஸ்மால் எம் போடுவோம், கிலோகிராமுக்கு கேஜி போடுவோம்,
செகண்டுக்கு வந்து எஸ், ஸ்மால் எஸ் எழுதுவோம். கெல்வினுக்கு வந்து கேபிட்டல் கே, ஆம்பியருக்கு வந்து கேபிட்டல் ஏ, மோலுக்கு வந்து கேபிட்டல் எம் போட்டு ஸ்மால் ஓ ஸ்மால் எல் அப்படின்னு எழுதுவோம். கேண்டலாக்கு வந்து ஸ்மால் சி ஸ்மால் டி, அதுதான் அதோட அப்ரிவேஷன். நான் ஏன் இந்த அப்ரிவேஷனை பற்றியும் சொல்கிறேன்னா, ஏன்னா மோஸ்ட்டாக நம்ம நம்பர்ஸ் கூட ஃபுல்லாக 7 மீட்டர் அப்படின்னு நம்ம எழுத மாட்டோம். 7 கிலோகிராம் அப்படின்னு ஃபுல் வேர்டு எழுத மாட்டோம். இந்த அப்ரிவேஷன் 7 கேஜி அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். 7 மீட்டருக்கு 7 எம் அப்படின்னு தான் நம்ம எழுதுவோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா 1.1.2 நம்ம ப்ரீவியஸ்லி, அதாவது இதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டிரைவ்டு குவான்டிட்டிஸ்னால் என்ன, 2 டைப்ஸ் ஆஃப் குவான்டிட்டிஸ் இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்னால் என்னென்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இப்போ டிரைவ் குவான்டிட்டிஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். So, all other physical quantities which can be obtained by multiplying, dividing or by mathematically combining the fundamental quantities are known as derived quantities. அதாவது எல்லா physical quantities, அதாவது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் நம்ம மேக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வேணாலும் கம்பைன் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் எப்படியெல்லாம் அப்படி டிரைவ் பண்ண முடியுதோ, எப்படியெல்லாம் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நம்மளால் கொண்டு வர முடியுதோ அது எல்லாமே டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. டிரைவ்ட் குவான்டிட்டிஸ் வந்து நான் இங்கே ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். ஆல் அதர் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் கேன் பி obtained by multiplying, dividing or by mathematically combining the fundamental quantities are known as derived quantities. இதுதான் derived quantities ஓட definition. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏரியா அண்ட் வால்யூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த derived quantities ஓட கரஸ்பாண்டிங் யூனிட்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம், derived units அப்படின்னு சொல்லுவோம். அதான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, their corresponding units are called derived units. So some of the derived quantities and their units வந்து பார்த்தீங்கன்னா are given in table 1.2. ஸோ டேபிள் 1.2 பார்த்தீங்கன்னா சில derived quantitiesஓட எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ derived quantityல ஃபர்ஸ்ட் வந்து ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நம்ம ரெக்டாங்கிளில் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா மோஸ்ட்லி மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா பார்த்தீங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத், மேக்ஸ் ஃபார்ம்லாம் உங்களுக்கே தெரியும். அதை நம்ம அதோட யூனிட் வந்து நம்ம மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதுவோம். வால்யூம் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலான்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஓகேவா? லென்த், பிரெத், ஹைட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அது மூணையுமே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வால்யூமோட வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ வால்யூமோட யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் கியூப், ஏரியாவோடது என்ன மீட்டர் ஸ்கொயர், வால்யூம்து வந்து மீட்டர் கியூப். நெக்ஸ்ட்டு ஸ்பீட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணுதோ அது டிவைடட் பை ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டுருக்குன்னா அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதோ அதை நோட் பண்ணிக்கிட்டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன், எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ இது ரெண்டையும் நமக்கு டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஸ்பீடோட வேல்யூ கிடைக்கும். ஸோ இதோட யூனிட் என்னென்னா மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் சார்ஜ். எலக்ட்ரிக் சார்ஜ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், எலக்ட்ரிக் கரண்ட் இன்டூ டைம். இப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து நம்ம கால்குலேட் பண்ண சொல்லிட்டாங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆயிருக்குன்னு நோட் பண்ணிவிட்டு அது இன்டூ டைம் டேக்கன் இந்த ரெண்டையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் கிடைக்கும். இங்கே வந்து இந்த கேபிட்டல் சின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து கூலும் அப்படின்னு எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெட் கலரில், அதுதான் கூலும்போட கரெக்டான ஸ்பெல்லிங். நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி. நம்ம ஃபர்ஸ்ட் பேஜில் இன்ட்ரோலேயே படித்தோம். டென்சிட்டினா என்ன, மாஸ் டிவைடட் பை வால்யூம். ஸோ டென்சிட்டியோட யூனிட் என்ன, கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இதெல்லாமே நீங்கள் மெமரியில் வச்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். எந்தெந்த டிரைவ்ட் குவான்டிட்டிக்கு வந்து எந்தெந்த யூனிட், அதே மாதிரி என்னென்ன ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கு எந்தெந்த யூனிட்டுன்னு நீங்கள் எல்லாமே மெமரி பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாமே மைண்டில் வந்து வச்சுக்க வேண்டிய
சில முக்கியமான கான்செப்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா 1.2 ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஏரியா. ஏரியானா என்ன? ஏரியா இஸ் அ மெஷர் ஆஃப் ஹவு மச் ஸ்பேஸ் இஸ் தேர் ஆன் அ ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், ஓகேவா? அதை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மொத்த ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது, அதாவது மொத்த இடம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ஓட அளவை தான் நம்ம ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். ஏரியா ஆஃப் பிளாட் ஆஃப் அ லேண்ட். இப்போ ஒரு லேண்ட் எடுத்துக்கிறோம், ஒரு நிலத்தை எடுத்துக்கிறீங்கன்னு வைங்களேன், அதை வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்னு கண்டுபிடிப்போம். சரிங்களா? அது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கலாம், ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கலாம். ஸோ எந்த இதில் இருந்தாலும் லென்த் இன்ட்டு பிரெத் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம ஏரியா கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? த யூனிட் ஆஃப் த ஏரியா இஸ் மீட்டர் ஸ்கொயர். இங்கே மீட்டர் மேலே ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு தான் ரீட் பண்ணுவோம். ரீட் பண்ணும்போது மீட்டர் ஸ்கொயர்னே எழுதும்போது மீட்டர் ஸ்கொயர்னு எழுதுவோம். ஆனால் சொல்லும்போது ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு தான் நம்ம ரீட் பண்ணுவோம். ஸோ இனிமேல் நீங்கள் எங்கே சொன்னாலும் 1 ஸ்கொயர் மீட்டர், 2 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏரியாங்கிறது பார்த்தீங்கன்னா லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணி தான் கிடைக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? ஏரியா இஸ் அ டிரைவ்டு குவான்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏரியாவை டிரைவ்ட் குவான்டிட்டின்னு ஏன் சொல்லலாம்? ஏன்னா area is a derived quantity as we obtained it by multiplying the fundamental physical quantity length. அதாவது ஏரியா வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்னு நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஏரியாவை. இப்போ லென்த்துங்கிறது என்ன? அதுவும் லென்த்துங்கிறது ஒரு விதமான ஒரு லென்த்து, மாசு, டைம் மூணுமே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம படித்தோம். ஸோ பிரெத்தும் ஒரு விதமான லென்த் தானே. ஸோ நம்ம லென்த் இன்ட்டு லென்த்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது ரெண்டுமே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி தான். ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் குவான்டிட்டி லென்த்து அப்படின்னு நம்ம தெரியும். ஸோ இது ரெண்டுமே ஒரு விதமான டிஸ்டன்ஸ் தான், லென்த்து தான். ஸோ லென்த்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஏரியா அப்படிங்கிற ஒரு டிரைவ்டு குவான்டிட்டி கிடைக்குது. சரிங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் 1.1. ப்ராப்ளம் 1.1ல் கொஷின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஏரியா ஆஃப் 10 ஸ்கொயர்ஸ் ஈச் ஹேவிங் சைட் ஆஃப் 1 மீட்டர். இப்போது ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஒரு சைடோட அளவு பார்த்திங்கன்னா 1 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்தால் 10 ஸ்கொயர்ஸோட ஏரியா என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு என்ன கண்டுபிடிப்போம்னா, ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர், ஒரு ஸ்கொயரோட ஏரியா எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 10 ஸ்கொயர்ஸோட ஏரியா வந்து கிடச்சிரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் அ ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? சைடு இன்ட்டு சைடு. சைடையும் ஒரு சைடு கொடுத்துருக்காங்க இல்லையா, 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இன்ட்டு 1. ஸோ 1 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 இன்ட்டு 1 என்ன? 1 தான். ஸோ ஆன்சர் என்ன? 1 ஸ்கொயர் மீட்டர். எதோட வேல்யூ இது? ஏரியா ஆஃப் அ ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ இதே ஏரியாவை 10 ஸ்கொயர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 1 இன்ட்டு 10 அப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாமா? ஸோ 1 ஸ்கொயர் மீட்டர் இன்ட்டு 10 அப்படின்னு நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா ஏரியா ஆஃப் 10 ஸ்கொயர்ஸோட வேல்யூ என்ன? இஸ் ஈக்குவல் டு 1 10s are என்ன? 10. ஸோ ஆன்சர் வந்து 10 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்படி தான் இந்த ஸ்டெப் வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா சப்டாபிக். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் 1.2.1 ஏரியா ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா எல்லா சைட்ஸுமே மோஸ்ட்லி ஈக்குவலாக தான் இருக்கும், ஒரே வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா த ஏரியா ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி கால்குலேட்டட் யூஸிங் த ரெலவெண்ட் ஃபார்முலே. ஸோ இந்த மாதிரி ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது, இந்த ஷேப்புக்கு இந்த ஃபார்முலான்ட்டு. சரிங்களா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணாவே நமக்கு ஏரியா வந்து ஈஸியாக கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இன் டேபிள் 1.3 த ஃபார்முலே யூஸ் டு
calculate the area of certain regularly shaped figures are given. So 1.3 டேபிளில் சில பர்டிகுலர் ரெகுலர்லி ஷேப்டு ஃபிகர்ஸ்னால் ஷேப் ரெகுலராக ஷேப்பான சில ஷேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிற ஃபார்மில் வந்து 1.3 டேபிளில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பார்க்கலாம். ஸோ பேஜ் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா டேபிள் 1.3 ஏரியா ஆஃப் சம் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ மொத்தம் 4 ஷேப் கொடுத்துருக்காங்க. 4மே பிளேன் ஃபிகர்ஸ், 3D ஃபிகர்ஸ் இல்லை. நோட் பண்ணிக்கோங்க, பிளேன் ஃபிகர்னாவே எல்லாமே 2 டைமென்ஷனல் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பேஸ் பண்ணி டயக்ராமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்கொயருன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட சைடு வந்து A அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதோட ஏரியா ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியும். ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா வந்து சைடு மல்டிப்ளிகேஷன், அதாவது சைடு இன்டூ சைடு, அதாவது சைடு மல்டிப்ளைட் வித் இட் சைடு இட் செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சைடோட லென்த்து நம்ம இங்கே ஏன்னு எடுத்துட்டோம்னா ஸோ A இன்டூ A அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் என்ன? ஏரியா வந்து A ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள் பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிளில் ஒரு லென்த் இருக்கும், ஒரு பிரெத் இருக்கும். சின்ன சைடாக இருக்கிறது வந்து பிரெத்துன்னும், கொஞ்சம் பெருசாக இருக்கிறத லென்த்து அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து ஏரியா கிடைக்கும். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன? லென்த் இன்ட்டு பிரெத். லென்த்தை வந்து ஸ்மால் எல்னும் பிரெத்தை வந்து ஸ்மால் பின்னும் நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ எல் இன்ட்டு பி அப்படின்னா எல்பி அப்படி நம்ம ஏரியா வந்து டினோட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு சர்க்கிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்க்கிள் எடுத்துட்டிங்கன்னா எப்போவுமே சர்க்கிளுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு சென்டர் இருக்கும். அப்புறம் சென்டர்லேருந்து இன்னொரு கார்னரில் இருக்கிற பாயிண்ட், மற்ற பாயிண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு லென்த் இருக்கும். அந்த லென்த்தை பேர் தான் நம்ம ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சர்க்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம்னா பை இன்ட்டு ரேடியஸ் ஸ்கொயர். இந்த ரேடியஸை தான் நம்ம இங்கே டயக்ராமில் ஆர் அப்படின்னு ஸ்மால் ஆராக டினோட் பண்ணியிருப்போம். நீங்கள் உங்கள் புக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே தெரியும். ஸோ ஸ்மால் ஆர் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணியிருப்போம். ஸோ பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் தான் சர்க்கிளோட ஏரியா வேல்யூ. ஸோ பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அதுதான் ஏரியா ஆஃப் சர்க்கிள். நெக்ஸ்ட்டு 4th பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த இப்படி நடுவில் கோடு போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் ஹைட்டு. கீழே இங்கே இருக்கு இல்லையா, இதை வந்து பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அடிமட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து பி அப்படின்னு டெனோட் பண்ணுவாங்க, அது பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப், அதாவது 1/2 இன்ட்டு அந்த பேஸ் இருக்கு இல்லையா, பி இருக்கு இல்லையா, பேஸ் இன்ட்டு இந்த ஹைட்டு, இந்த மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ட்ரையாங்கிளோட ஏரியா வேல்யூ கிடைக்கும். ஸோ ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன? ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இதுதான் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா. இப்போது இந்த 4 ஃபார்முலாஸ் படித்தோம் இல்லையா, ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா, இந்த 4 பேஸ் பண்ணி ப்ராப்ளம் 1.2 எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. சால்வ்டு ப்ராப்ளம், அதாவது ஆன்சரும் இருக்குது இந்த கொஷனுக்கு. ஸோ ப்ராப்ளம் 1.2 கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஃபாலோயிங் ரெகுலர் ஷேப்டு ஃபிகர்ஸ். இப்போது இங்கே பையோட வேல்யூ வந்து 22/7 அப்படி நம்ம எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டேக் பை ஈக்குவல் டு 22/7. இப்போது இந்த ரெகுலர் ஷேப்டு ஃபிகர்ஸ் இருக்குது, 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஏ கொஷின் பார்த்தீங்கன்னா a rectangle whose length is 12 meter and breadth is 4 meter. B question பார்த்தீங்கன்னா a circle whose radius is 7 meter. C question பார்த்தீங்கன்னா a triangle whose base is 6 meter and height is 8 meter. இப்போ இதோட சொல்யூஷன், அதாவது ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே படிச்சிருக்கோம் மேலே ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ லென்த் இன்ட்டு பிரெத் அப்படிங்கிற ஃபார்முலா இங்கே ஃபஸ்ட்டு எழுதிப்போம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சர்க்கிள் கண்டுபிடிக்கும் போது சர்க்கிளோட ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர், பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இல்லைனா பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா ஃபஸ்ட்டு ஏல. ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் அப்படின்னு எழுதிப்போம். பிக்கு எப்படி எழுதுவோம்? ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஈக்குவல் டு
பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிப்போம். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கணும். ஸோ இப்போது எல்லா ஃபார்முலாஸும் ரஃப்பாக எழுதி நோட் பண்ணி வச்சுக்கிட்டக்கப்புறம் நம்ம இப்போ டேரெக்டாக கொஷனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் A கொஷின் பார்த்தீங்கன்னா, a rectangle whose length is 12 மீட்டர் அண்ட் breadth is 4 மீட்டர். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். ஸோ எழுதினதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லென்த் வந்து 12 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பிரெத் வந்து 4 மீட்டர் அப்படின்னு கொஷன்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 4, அதாவது 12 4s ஆர் என்ன 48. ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 48 ஸ்கொயர் மீட்டர். ஸோ ஆன்சர் வந்து 48 ஸ்கொயர் மீட்டர். இப்போ நெக்ஸ்ட்டு பி பார்ட் பார்த்தீங்கன்னா, a circle whose radius is 7 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சர்க்கிளோட ரேடியஸ் 7 மீட்டர் அப்படிங்கிறது கொஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் பி கொஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர், அதுதான் ஃபார்முலா. ஸோ பையோட வேல்யூ வந்து 22/7 அப்படின்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 22/7, ஆரோட வேல்யூ வந்து 7. So 22/7 into 7 into 7 which is equal to 154 meter square அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சி கொஷனில் பார்த்தீங்கன்னா, a rectangle whose base is 6 meter and height is 8 meter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் a triangle whose base is 6 meter and height is 8 meter அப்படின்னு கொடுத்துருக்காங்க சி கொஷனில். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்லாம் நமக்கு என்ன தெரியும்னா, ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் அப்படின்னு தெரியும். பேஸ் வந்து 6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 8 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு 6 இன்ட்டு 8. 6 8s are 48. 48 டிவைடட் பை 2 நமக்கு 24 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 24 ஸ்கொயர் மீட்டர். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா 1.2.2 area of irregularly shaped objects. In our daily life, we encounter many irregularly shaped objects like leaves, maps, stickers of stars or flowers, peacock feather, etc. The area of such irregularly shaped objects cannot be calculated using any formula. ஸோ இப்போ டே டு டே லைஃப்பில் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம நிறையா இர்ரெகுலராக ஷேப்பான ஆப்ஜெக்ட்ஸும் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இலைகள், கிளைகள், மேப்பு, ஸ்டிக்கர்ஸு, ஸ்டார்ஸு, ஃப்ளவர்ஸோட ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரெகுலர் ஷேப்பாக இருக்காது. பீகாக் ஃபெதர், பீகாக்கோட இறகு, அந்த மாதிரி ஷேப் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ண முடியாது ஏரியாவை. ஸோ அதுக்கு நம்ம அந்த மாதிரி இர்ரெகுலர்லி ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோங்கிறது பற்றி தான் இப்போது இந்த டாப்பிக்கில் படிக்க போகிறோம். How can we find the area of these irregularly shaped objects? We can find the area of these figures with the help of a graph sheet. ஸோ இந்த மாதிரி irregularly shaped objectsோட ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஃப் ஷீட்டில் இந்த பர்டிகுலர் ஷேப்பை வந்து வரைஞ்சிட்டு கிராஃப் ஷீட்டை வச்சு நம்ம இந்த மாதிரி ஃபிகர்ஸோட ஏரியாவை கண்டுபிடிக்கலாம். The following activity shows how to find the area of irregularly shaped plane figures. ஸோ ஆக்டிவிட்டி 1, இந்த ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் பண்ணால் நம்ம வந்து எப்படி இர்ரெகுலர்லி ஷேப்டு ஃபிகர்ஸ் ஆப்ஜெக்ட்ஸோட ஏரியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். மீன்ஸ் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னன்னு படிக்கலாம். ஸோ டேக் அ லீஃப் ஃப்ரம் எனி ஒன் ஆஃப் த ட்ரீஸ். ஏதோ ஒரு ட்ரீலேருந்து ஒரு லீஃப் எடுத்துக்கோங்க. Place it on a graph sheet and draw the outline of the leaf with a pencil. அந்த லீஃபை வந்து ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துக்கோங்க. உங்களோட கிராஃப் புக்காக இருக்கட்டும், இல்லைன்னா தனியாக கிராஃப் ஷீட் கிடைக்கும் கடையில், அதை வாங்கி அந்த ஒரு பர்டிகுலர் கிராஃப் ஷீட்டில் நீங்கள் இந்த லீஃபை வச்சுக்கோங்க. வச்சு அந்த லீஃபோட இம்ப்ரெஷன், இந்த அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி இப்படி வரைஞ்சிக்கோங்க லீஃபோட ஷேப்பை. அந்த லீஃப் எந்த ஷேப்பில் இருக்கோ அதை வச்சு வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பென்சில் வச்சு வரைஞ்சிட்டு ரிமூவ் த லீஃப். யூ கேன் see the outline of the leaf on the graph sheet. ஸோ அந்த வரைஞ்சக்கப்புறம் அந்த லீஃபை எடுத்துகிட்டு அந்த லீஃபோட அவுட்லைனை உங்களால் கிராஃப் ஷீட்டில் பார்க்க முடியும். இப்போது இந்த கிராஃப் ஷீட்டை பேஸ் பண்ணி
நமக்கு வந்து சில கொஷின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, நவ் கவுண்ட் த நம்பர் ஆஃப் தி ஹோல் ஸ்கொயர்ஸ் என்க்ளோஸ்ட் வித்தின் த அவுட்லைன் ஆஃப் த லீஃப், டேக் இட் ஆஸ் எம். இப்போது இந்த பிக்சரில் எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன். முழுசாக எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் கவுண்ட் பண்ணி பார்த்ததில் அப்ராக்சிமேட்டாக இந்த லீஃபோட அவுட்லைனில் 40 ஸ்கொயர்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 40 ஸ்கொயர்ஸ் இருக்கு இல்லையா, இதை நான் எம்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஆன்சர் வந்து எம் ஈக்குவல் டு 40 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். நீங்கள் வந்து புக்கில் வச்சுருப்பீங்க, நான் பிடிஎஃப் வச்சு தான் சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் புக்கில் வந்து எத்தனை ஸ்கொயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஹோலாக இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வேல்யூ தான் எடுக்கணும். உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ அதான் நீங்கள் எடுத்துக்கணும். நான் இங்கே கவுண்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஹோலாக இருக்கிற ஸ்கொயர்ஸ் வந்து 40 எனக்கு கவுண்ட் வருது அப்ராக்சிமேட்டாக. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, தென் கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தட் ஆர் மோர் தென் ஹாஃப், டேக் இட் ஆஸ் என். இப்போது பாதி இல்லாமல் பாதிக்கு மேலே இருக்கிற ஸ்கொயர்ஸை வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ வந்து கவுண்டிங் வேல்யூ வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது என் கவுண்ட் பண்ணதில் எனக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக 10 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. ஸோ வந்து n ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், புக்கில் எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன கவுண்ட் வருதோ அதை தான் நீங்கள் எழுதணும். எனக்கு 10ன்னு வருது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் விச் ஆர் half ஆஃப் அ ஹோல் ஸ்கொயர், நோட் இட் ஆஸ் பி. இப்போ பின்னு எடுத்துக்கணும். ஹாஃபுக்கு மேலே இருக்கிறது பார்த்துக்கோங்க. செகண்ட் வந்து மோர் தென் ஹாஃப், இது வந்து கரெக்டாக எக்ஸாக்ட் ஹாஃபாக எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி சொல்லி அதை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பி ஈக்குவல் டு 4 வேல்யூ தான் கிடைக்கிது. ஏன்னா எக்ஸாக்ட் ஹாஃப் வந்து எல்லா பக்கமும் இல்லை, சில பாயிண்ட்ஸில் தான் 4 பாயிண்ட்ஸில் தான் எனக்கு ஹாஃப் அப்படின்னு எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்குது கவுண்ட்டு. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா, ஃபைனலி கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தட் ஆர் லெஸ் தேன் ஹாஃப். ஹாஃப் விட கம்மியாக இருக்கிற வேல்யூ எடுத்துக்கிட்டு அதை வந்து க்யூன்னு எடுத்துக்கணும். ஸோ க்யூ ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எனக்கு க்யூவோட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக 16 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நவ் த அப்ராக்சிமேட் ஏரியா ஆஃப் த லீஃப் கேன் பி calculated using the following formula. ஸோ அப்ராக்சிமேட் ஏரியா ஆஃப் த லீஃபோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, m ப்ளஸ் 3/4 இன்ட்டு n ப்ளஸ் half டைம்ஸ் p ப்ளஸ் 1/4 டைம்ஸ் q ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஏரியா ஆஃப் த லீஃபோட வேல்யூ கிடைக்கும். ஸோ எம்மோட வேல்யூ எனக்கு என்ன வந்திருக்கு, 40ன்னு வந்திருக்கு. ஸோ 40 ப்ளஸ் 3/4 இன்ட்டு n வந்து பார்த்தீங்கன்னா 10 ப்ளஸ் 1/2 இன்ட்டு p வேல்யூ 4 ப்ளஸ் 1/4 இன்ட்டு q வேல்யூ அதாவது 16. ஸோ இப்போ இது எல்லாமே கேல்குலேட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 53.5 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கிது. ஸோ ஆன்சர் என்ன, ஏரியா ஆஃப் த லீஃப் இஸ் ஈக்குவல் டு 53.5 ஸ்கொயர் சென்டிமீட்டர். எனக்கு இந்த ஆன்சர் வருது, பட் உங்களுக்கு வேறு ஆன்சராக கூட வரலாம். ஏன்னா MNPQவோட வேல்யூஸ் பொறுத்து ஏரியா ஆஃப் த லீஃப் வந்து மாறும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, திஸ் மெத்தட் கேன் பி யூஸ் டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஃபிகர்ஸ் ஆல்சோ. In the case of square and rectangle, this method gives the measure area accurately.
This method can be used to calculate the area of any irregularly shaped plane figures. இப்போது நம்ம யூஸ் பண்ண இந்த கிராஃபிக்கல் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஷேப்டு பிளேன் ஃபிகர்ஸ்க்கும் கரெக்டான அக்யூரேட்டான ஏரியாவோட வேல்யூ ஆன்சராக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தட் வந்து இர்ரெகுலர்லி ஷேப்டு மட்டும் இல்லை, ரெகுலர்லி ஷேப்டு ஃபிகர்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் ஏரியா கண்டுபிடிக்க. அதுவும் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிளுக்கு வந்து அக்யூரேட்டாக கரெக்டாக எக்ஸாக்ட் வேல்யூ வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி 2 கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ட்ரா த ஃபாலோயிங் ரெகுலர்லி ஷேப்ட் ஃபிகர்ஸ் ஆன் அ கிராஃப் ஷீட் அண்ட் ஃபைண்ட் their area by the graphical method. Also find their area using appropriate formula. Compare the results obtained in 2 methods by tabulating them. ஸோ 4 questions கொடுத்துருக்காங்க, 4 ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ டேபிளர் காலம்குள்ளே எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் இருக்குது. ஸோ சீரியல் நம்பரில் நீங்கள் ஏன்னு போட்டுக்கோங்க, ஏன்னா ஏபிசிடி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ. ஷேப் என்ன கொடுத்துருக்காங்க, ரெக்டாங்கிள். ஸோ இங்கே எனக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை, நான் எழுத ட்ரை பண்ணுறேன். RECTANGLE. என்னோடது ஹேண்ட் ரைட்டிங் புரியலன்னா இங்கே கொஷன்லேயே ரெக்டாங்கிளோட கரெக்ட் ஸ்பெல்லிங் இருக்குது, பார்த்து கரெக்டாக எழுதிக்கோங்க. இப்போது ஃபர்ஸ்ட் ஷேப் எழுதிட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா யூஸிங் ஃபார்முலா. ஸோ நமக்கு என்ன தெரியும், லென்த் கொடுத்துருக்காங்க 12 சென்டிமீட்டர், பிரெத்து வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன, லென்த் இன்ட்டு பிரெத், அதாவது எல் இன்ட்டு பி. கரெக்டாக? ஸோ எல் இன்ட்டு பி. ஸோ 12 இன்ட்டு 4, அதாவது 12 சென்டிமீட்டர் இன்ட்டு 4 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் என்ன, 12 4s are 48. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 48 ஸ்கொயர் சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் போட்டு மேலே இப்படி ஸ்கொயர் போட்டுக்கணும். ஸோ இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போது நெக்ஸ்ட்டு இந்த காலம் இருக்குது பார்த்தீங்க இல்லையா, தேர்ட் காலம், ஏரியா யூஸிங் கிராஃபிக்கல் மெத்தட். இதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இந்த டேபிளில் இந்த காலமை வந்து நான் ஃபில் பண்ண மாட்டேன், இது வந்து நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுறக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். இப்போது இந்த கிராஃபிக்கல் மெத்தட் ஏரியா கண்டுபிடிக்கிறது இருக்கு இல்லையா, இதை நீங்கள் இதை ட்ரை பண்ண போகிறீங்க. நம்ம வந்து ஆக்டிவிட்டி பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ரெக்டாங்கிள்க்குன்னா 7 சென்டிமீட்டர் ஒரு பக்கம் ப்ளாட் பண்ணிக்கணும், இன்னொரு பக்கம் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 4s எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு பக்கம் லென்த் வந்து 12 சென்டிமீட்டர் அப்படி எடுத்துக்கணும், பிரெத் வந்து 4 சென்டிமீட்டர் ப்ளாட் பண்ணிக்கணும். அப்படி இருக்கும்போது இதை வந்து ஷேட் பண்ணி பார்க்கும்போது 12 4, ஸோ மொத்தமாக ஆட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கால்குலேட் பண்ணும்போது எப்படி கிடைக்கும், நம்ம ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆக்டிவிட்டிகிட்ட பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும். மோரர்லெஸ் ரெண்டுத்துக்குமே அப்புறம் ஒரே வேல்யூவாக வரலைனாலும் பக்கத்து வேல்யூவாக இல்லைனா பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் வேல்யூஸ் வரும். ஏன்னா கிராஃப் மெத்தடில் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பி பார்த்தீங்கன்னா, அ ஸ்கொயர் ஹூஸ் சைடு 6 சென்டிமீட்டர். ஸோ பி அப்படின்னு சீரியல் நம்பரில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷேப்பில் ஸ்கொயர், SQUARE, இது கேபிட்டல் எஸ், ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்போவுமே கேபிட்டல் தான் எழுதணும். ஸ்கொயர். இப்போ நமக்கு ஸ்கொயரோட சைடு வந்து 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், ஸ்கொயரோட ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம், சைடு இன்ட்டு சைடு. அதை வந்து நான் S இன்ட்டு S அப்படின்னு ஷார்ட்டாக எழுதுகிறேன். ஸோ S இன்ட்டு S. அப்போ இங்கே என்ன சைடு கொடுத்துருக்காங்க, 6 சென்டிமீட்டர். ஸோ 6 இன்ட்டு 6. ஸோ 6 6 என்ன, 36. ஸோ ஆன்சர் வந்து என்ன, 36 சென்டிமீட்டர். ஸோ 36 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன்.
இப்போ எப்படி நம்ம ரெக்டாங்கிளுக்கு வந்து நீங்கள் பிளாட் பண்ணணுமோ 6 வந்து ஒரு பக்கம் பிளாட் பண்ணும் எக்ஸ் ஆக்சிஸில், அதே மாதிரி 6 தான் ஒய் ஆக்சிஸ்லேயும் பிளாட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் டோட்டலாக எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி நீங்கள் ஏரியா யூஸிங் கிராஃபிக்கல் மெத்தட் அப்படிங்கிற காலமில் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க செகண்ட் இதில். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி கொஷின் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் சி பார்த்தீங்கன்னா a circle whose radius is 7 centimeter. So area of circle formula என்ன? pi r square. pi r square. பையோட வேல்யூ என்ன? 22/7 அப்படி இல்லைன்னா 3.14 அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் புக்கில் பார்த்தீங்கன்னா 22/7 தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் 22/7 யூஸ் பண்ணுறேன். ஸோ 22/7 into 7 into 7 into 7 into 7 r ஸ்கொயர்னா r into rன்னு அர்த்தம். ஸோ இப்படி பண்ணும்போது ஒரு 7 இன்னொரு 7ஓட கேன்சல் ஆகிடும். ஏன்னா ஒரு 7 டிவிஷனில் இருக்குது, ஒரு 7 மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இப்போ பேலன்ஸ் 22 into 7 இருக்குது. ஸோ 2 7s are 14, 1 கேரி. இப்போ மறுபடியும் 2 7s are 14 + 1 15. ஸோ ஆன்சர் வந்து 154. ஸோ இப்போது சர்க்கிளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே ஷேப்பில் வந்து சர்க்கிள் அப்படின்னு எழுதிட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், ஸோ CIRCLE அப்படின்னு எழுதிட்டு இப்போ ஆன்சர் என்ன வந்துச்சு 154. ஸோ 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ நீங்கள் கிராஃப்க்கு இது எப்படி சர்க்கிள்க்கு எப்படி பண்ணுவீங்கன்னா கிராஃபில் கரெக்டாக ஒரு பாயிண்ட் சென்டராக எடுத்துக்கிட்டு அதை வச்சு காம்பஸில் ஒரு 7 சென்டிமீட்டர் நீங்கள் ஸ்கேலில் மெஷர் பண்ணி அந்த கிராஃபில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எத்தனை ஸ்கொயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது, எத்தனை ஸ்கொயர்ஸ் ஹாஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஏரியா யூஸிங் கிராஃபிக்கல் மெத்தடுங்கிற இந்த காலமை நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க சர்க்கிள்க்கு. இப்போ நெக்ஸ்ட்டு டி பார்த்தீங்கன்னா a triangle whose base is 6 centimeter and height is 8 centimeter. ஸோ நெக்ஸ்ட்டு டியில் என்ன ஃபில் பண்ணுவீங்க? இங்கே வந்து ட்ரையாங்கிள், கேபிட்டல் டி, ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் டி, TRIANGLE. ஸோ ட்ரையாங்கிள் அப்படின்னு இங்கேயே கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்குது. இங்கே புரியலன்னா கொஷன்லேயே அந்தந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டராக போட்டு எழுதிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஏரியா யூஸிங் ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து half into base into height. பேஸை நான் பின்னு எடுத்துக்கிறேன், ஹைட்டை நான் ஸ்மால் ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பேஸ் வந்து 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் இங்கே வந்து 6ன்னு டேரெக்டாக பேஸ்க்கு பதில் எழுதிக்கிறேன். ஹைட் வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ half into 6 into 8. 6 8s are என்ன? 48. ஸோ நான் இந்த 6 into 8 வந்து அழிச்சிட்டு 48ன்னு டேரெக்டாக எழுதிக்கிறேன். ஸோ 48 divided by 2 என்ன? 24 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்ன? 24 ஸ்கொயர் சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ இப்போ 24 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு இந்த காலம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போது இந்த பேஸ் வந்து 6 சென்டிமீட்டராகவும் நீங்கள் ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துகிட்டு பேஸ் வந்து 6 சென்டிமீட்டர் வரைஞ்சிட்டு ஹைட் வந்து நடுவில் இருந்து 8 சென்டிமீட்டர் வரைஞ்சிட்டு அதை பேஸ் பண்ணி எத்தனை ஸ்கொயர்ஸ் இந்த கிராஃபில் ப்ளாட் ஆகிருக்கு, உள்ள ஷேப்குள்ளே வருது அப்படின்னு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஏரியா யூஸிங் கிராஃபிக்கல் மெத்தட் இந்த காலமை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இன்னும் வேல்யூஸ் எல்லாம் நோட் பண்ணலின்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ யூ நோ அப்படிங்கிற ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 square meter is the area enclosed inside a square of side 1 meter. Even though area is given in square meter, the surface need not to be square in shape. இப்போ கிராஃபில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கொயராக தான் இருக்கும். இந்த ஒரு ஸ்கொயரோட வேல்யூ வந்து
1 மீட்டர் ஸ்கொயர், அதாவது 1 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு ஸ்கொயரோட ஏரியாவோட வேல்யூ வந்து 1 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது வந்து என்ன ஏதாவது ரெகுலர் ஷேப்பாக இருக்கட்டும் இல்லை இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கட்டும், இந்த ஒரு ஸ்கொயர் இருக்கு இல்லையா கிராஃபில், அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஏரியாவோட வேல்யூ வந்து 1 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 1.3 அடுத்த டாபிக் போகிறோம். அடுத்த சப் டாபிக் இந்த சாப்டரில் ஏரியாவுக்கு அப்புறம் வால்யூம். 1.3 டாபிக் வந்து வால்யூம். த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் occupied by a three-dimensional object is known as its volume. ஸோ வால்யூமோட டெஃபினேஷன் இது நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் வால்யூம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இதை தான் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதாவது வால்யூமோட ஃபார்முலா எப்படி எழுதுவோம்? சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட். இதோட எஸ்ஐ யூனிட், வால்யூமோட எஸ்ஐ யூனிட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, த எஸ்ஐ யூனிட் ஆஃப் வால்யூம் இஸ் கியூபிக் மீட்டர் ஆர் மீட்டர் கியூப். இப்போ பார்த்தீங்கன்னா ஏரியாவில் வந்து நம்ம ஸ்கொயர் மீட்டர் அப்படி இல்லைன்னா மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி வால்யூம்க்கு வந்து கியூபிக் மீட்டர் இல்லைன்னா மீட்டர் கியூப் அப்படின்னு நம்ம, மீட்டர் கியூப்புங்கிறது சிம்பிள், கியூபிக் மீட்டருங்கிறது வேர்ட்ஸில். எப்படி ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு ஏரியாவில் எழுதணுமோ அதே மாதிரி இங்கே கியூபிக் மீட்டர் அப்படின்னு வால்யூம்க்கு எழுதுவோம். இப்போ இதோட சப் டாபிக் பார்த்தீங்கன்னா 1.3.1 வால்யூம் ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ். நம்ம எப்படி ஏரியாவில் வந்து ஏரியா ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஏரியா ஆஃப் இர்ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி படித்தோமோ அதே மாதிரி வால்யூம்லேயும் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ் இர்ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ்னு படிப்போம். ஸோ 1.3.1 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா volume of regularly shaped objects. As in the case of area, the volume of a regularly shaped objects can also be determined using an appropriate formula. இப்படி நம்ம ஏரியா ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ஃபார்முலேஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி வால்யூம்க்கும் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸோட வால்யூம்க்கும் நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணியே கண்டுபிடிக்கலாம். இப்போ கீழே இருக்கிற இந்த டேபிள் 1.4 இருக்கு இல்லையா? The table 1.4 gives the formula used to calculate the volume of the regularly shaped objects. ஸோ இந்த டேபிளில் இருக்கிற சில 3D ஷேப்ஸ் ஓட வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் என்னென்னு பாங்க. ஸோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் 1.4 வால்யூம் ஆஃப் வால்யூம் ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக தான் இருக்கும், அதுக்கு பேர் தான் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ரெகுலர் ஷேப்னாவே எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் 3D ஷேப் பார்த்தீங்கன்னா க்யூபுங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கொயரோட 3 டைமென்ஷனல் வியூ. சரிங்களா? ஸோ ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்கும் போது சைடு இன்ட்டு சைடு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அதே தான் வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் 3 டைமென்ஷனல், அதே ஏரியானா 2 டைமென்ஷனல் தான். ஸோ இங்கே வந்து சைடு இன்ட்டு சைடு இன்ட்டு சைடு, இங்கே ஒரு சைடோட வேல்யூ ஏ அப்படின்னு இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ. ஸோ ஆன்சர் என்ன? வால்யூம் ஆஃப் கியூப் வந்து ஏ கியூப் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கியூபாய்டுங்கிறது ரெக்டாங்கிளோட 3 டைமென்ஷனல் வியூ. இப்போது ரெக்டாங்கிளில் லென்த்து பிரெத்து அப்படின்னு 2 சைடு தான் இருக்கும். ஆனால் கியூபாய்டில் லென்த்து, இந்த இதை வந்து லென்த்துன்னு சொல்லுவாங்க, இந்த சைடு இருக்கு இல்லையா அது பிரெத்துன்னு சொல்லுவாங்க. இங்கே இப்படி ஹைட் இருக்கு இல்லையா, இப்படி ஒரு லைன் இருக்கு இல்லையா, இது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, லென்த்து பிரெத் இருக்குது. இந்த 3வது சைடாக இருக்கிறது வந்து ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு கியூபாய்டோட வால்யூம் எப்படி கிடைக்கும்? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், அதாவது எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். இதுதான் கியூபாய்டோட வால்யூம் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிளோட 3 டைமென்ஷனல் வியூ. சரிங்களா? அங்கே வந்து பார்த்திங்கன்னா பைஆர் ஸ்கொயர் அப்படின்னு ஏரியா கண்டுபிடிச்சிருப்போம் சர்க்கிளுக்கு. இப்போது வால்யூம்னு வரும்போது ஸ்பியருன்னு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 4/3
பை இன்ட்டு ரேடியஸ் க்யூப். நல்லா பார்த்துக்கோங்க. 4/3 இன்ட்டு பை இன்ட்டு ரேடியஸ் த ஹோல் க்யூப். அதாவது 4/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் க்யூப். அதுதான் ஸ்பியரோட வால்யூமோட ஃபார்முலா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சர்க்கிள், கீழே ஒரு சர்க்கிள். ஸோ இந்த சர்க்கிளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ரேடியஸ் இருக்கும். அதைத்தான் இங்கே ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 சர்க்கிள்க்கும் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஹைட் இருக்கு இல்லையா, அதை தான் இங்கே ஹெச் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு சிலிண்டரோட ஃபார்முலா எப்படி கிடைக்கும்னா, வால்யூமோட ஃபார்முலா பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். அந்த சர்க்கிளோட ஏரியா, சரிங்களா? பேஸ் வந்து சர்க்கிள் தான். ஸோ அதோட ஏரியா இன்ட்டு இந்த ஹைட். ஸோ பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு, அதாவது பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு இந்த ஹெச்ங்கிற ஹைட். ஸோ பை இன்ட்டு ரேடியஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட். ஸோ பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாஸ் படித்தோம் இல்லையா, வால்யூமோட ஃபார்முலாஸ் க்யூப், க்யூபாய்ட், ஸ்பியர், சிலிண்டர் அப்படின்னு 4. இப்போ இந்த ஃபார்முலையை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் 1.3, ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த ஃபாலோயிங். இங்கே வந்து டேக் பை ஈக்குவல் டு 22/7. பையோட வேல்யூ வந்து 22/7 அப்படின்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இதில் 2 கொஷின் இருக்குது. ஏ கொஷின் பார்த்தீங்கன்னா, அ க்யூப் ஹூஸ் சைடு இஸ் 3 சென்டிமீட்டர். க்யூபோட சைடு வந்து 3 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ க்யூபோட வால்யூம் ஃபார்முலா என்ன? வால்யூம் ஆஃப் அ க்யூப் வந்து பார்த்திங்கன்னா சைடு க்யூப்னு எழுதலாம், அப்படி இல்லைனா சைடு இன்ட்டு சைடு அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே சைடோட வேல்யூ என்ன? 3 சென்டிமீட்டர். ஸோ வால்யூம் ஆஃப் அ க்யூப் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் இன்ட்டு 3 சென்டிமீட்டர் இன்ட்டு 3 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ 3 3s are 9, 9 3s are 27. ஸோ 3 க்யூபோட வேல்யூ வந்து 27. ஸோ வால்யூம் ஆஃப் அ க்யூபோட வேல்யூ என்ன? 27 கியூபிக் சென்டிமீட்டர். இங்கே சென்டிமீட்டர்ஸில் இருக்கிறதுனால மீட்டர் பதிலாக சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ ஆன்சர் என்ன? 27 கியூபிக் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு பி கொஷன் பார்த்தீங்கன்னா, அ சிலிண்டர் ஹூஸ் ரேடியஸ் இஸ் 3 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அண்ட் ஹைட் இஸ் 7 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வால்யூம் ஆஃப் அ சிலிண்டரோட ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அதாவது பை இன்ட்டு ரேடியஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட். பையோட வேல்யூ 22/7 அப்படின்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து 3. ஸோ 3 ஸ்கொயர், அதாவது 3 இன்ட்டு 3, அதனால் இங்கே 3 இன்ட்டு 3 வந்திருக்கு, இன்ட்டு ஹைட் இன்ட்டு 7. ஸோ இது எப்படி எழுதலாம்னா, சிம்பிளிஃபை பண்ணோன்னா 22/7 இன்ட்டு 3 இன்ட்டு 3 வந்து நான் 9 அப்படின்னு டைரெக்டாக எழுதிக்கிறேன், இன்ட்டு 7. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த 7ம் இந்த 7ம் கேன்சல் ஆகிடும். சரிங்களா? இங்கே டிவிஷனில் இருக்குது, இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ 22 இன்ட்டு 9 மட்டும்தான் பேலன்ஸ் வரும். ஸோ 2 9s are 18, 1 கேரி, 2 9s are 18 + 1 19. ஸோ கரெக்டாக ஆன்சர் வந்திருக்கு பார்த்தீங்களா, 198 மீட்டர் க்யூப். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 198 மீட்டர் க்யூப். இதுதான் பியோட ஆன்சர். பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க ஸ்டெப்ஸ் வேணும்னா. ஸோ மூவிங் ஆன், நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, சப் டாபிக் பார்த்தீங்கன்னா 1.3.2 வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ். லிக்விட்ஸோட வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். லிக்விட்ஸ் ஆல்சோ ஆக்குபைஸ் சம் ஸ்பேஸ் அண்ட் ஹென்ஸ் தே ஆல்சோ ஹேவ் வால்யூம். இப்போ சாலிட்ஸ் மாதிரி லிக்விட்ஸும் சில ஸ்பேஸை அப்படியே ஆக்குபை பண்ணிக்கும், ஸ்பேஸ் பிடிக்கும். ஸோ அதனால் லிக்விட்ஸ்க்கும் வால்யூம் வந்து இருக்கும், ஸ்பேஸும் இருக்கும், அதனால் வால்யூம் இருக்கும். பட் லிக்விட்ஸ் do not possess any definite shape. So the volume of a liquid cannot be determined as in the case of solids. சாலிட்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும் சாலிட்ஸில். பட் லிக்விட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி பர்டிகுலராக ஒரு ஷேப்பில் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு ஒரு ஷேப்பும் கிடையாது. லிக்விட் ஃப்ளோ ஆகும், சாலிட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகாது. When a liquid is poured into a container, it takes the shape and
வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். இப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு பாத்திரத்துலையோ இப்போ கிளாஸ் எடுத்துக்கோங்க, தண்ணி குடிக்கிற கிளாஸ் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸோட ஷேப்பை அந்த லிக்விட் எடுத்துக்கும் இல்லையா? இப்போ அதே அதை ஒரு கேனில் ஊற்றி வச்சிங்கன்னா, வாட்டர் பாட்டில் ஊற்றி வச்சிங்கன்னா அந்த வாட்டர் பாட்டிலோட ஷேப்பை வந்து அந்த பர்டிகுலர் வாட்டர் வந்து எடுத்துக்கும். லிக்விடுன்னு எடுக்கும்போது நான் இங்கே வாட்டர் எக்ஸாம்பிளாக வச்சு சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த பர்டிகுலர் கண்டெய்னரோட ஷேப்பை எடுத்துக்கும். ஸோ த வால்யூம் ஆஃப் எனி லிக்விட் இஸ் ஈக்குவல் டு த ஸ்பேஸ் தட் இட் ஃபில்ஸ் அண்ட் இட் கேன் பி மெஷர்ட் யூஸிங் அ மெஷரிங் சிலிண்டர் ஆர் மெஷரிங் பீக்கர். ஸோ அந்த பர்டிகுலர் கண்டெய்னரோட ஷேப்பில் ஃபில் ஆகிக்குது இல்லையா, ஸ்பேஸில் ஃபில் ஆகிக்குது, அதோட ஷேப்பவே எடுத்துக்குது எந்த லிக்விடுமே. அதனால் நம்ம எப்படி அந்த லிக்விடோட வால்யூமை கண்டுபிடிக்க முடியும்னா, எந்த பர்டிகுலர் கண்டெய்னரில் ஃபில் ஆகுதோ அதை வந்து மெஷர் பண்ணி நம்ம வால்யூம் ஆஃப் லிக்விடை வந்து கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மெஷரிங் சிலிண்டர் அப்படி இல்லைன்னா மெஷரிங் பீக்கர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் லிக்விட் தட் கண்டெய்ன்ஸ், அதாவது த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் லிக்விட் தட் அ கண்டெய்னர் கேன் ஹோல்ட் இஸ் நோன் ஆஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் த கண்டெய்னர். ஸோ கெப்பாசிட்டினா என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதுதான் டெஃபினிஷனாக எழுதணும். அதாவது எவ்வளோ மேக்ஸிமமாக ஒரு கண்டெய்னர், ஒரு பாத்திரம் வந்து எவ்வளோ லிக்விடை ஹோல்ட் பண்ணுதோ அதுதான் அந்த கண்டெய்னரோட கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அ மெஷரிங் கண்டெய்னர் இஸ் கிராஜுவேட்டட் ஆஸ் ஷோன் இன் ஃபிகர். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் மெஷரிங் கண்டெய்னர்ஸ், சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குது. The volume of a liquid is equal to the volume of space it fills in the container. இப்போது ஒரு லிக்விட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கண்டெய்னரில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா, போர் பண்ணிங்கன்னா அந்த லிக்விட் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் ஸ்பேஸை ஃபில் பண்ணுதோ அதுதான் அந்த லிக்விடோட வால்யூம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். This can be directly observed from the readings marked in the measuring containers. இப்போ இந்த மாதிரி மெஷரிங் கண்டெய்னர்ஸில் பார்த்தீங்கன்னா மில்லி லிட்டர்ஸ், இவ்வளோ மில்லி லிட்டர்ஸ் இருக்குது. இப்போ இந்த பெரிய மெஷரிங் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 100 மில்லி லிட்டர், 200, 300, 400 அப் டு 1000 வரைக்கும் இருக்குது. இப்போ அதே இது பார்த்திங்கன்னா இது 500 மில்லி லிட்டர் தான் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி, இங்கே 500 வரைக்கும் இருக்குது. இது 250 மில்லி லிட்டர் கண்டெய்னர், மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 250 தான். இது வந்து 100 தான். ஸோ மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 100 மில்லி லிட்டர்ஸ். இப்போது if we notice the measuring cups given in the figure carefully, we can observe that the readings are marked in the யூனிட்ஸ் ஆஃப் எம்எல். இப்போ அந்த எல்லா கண்டெய்னர்ஸுமே நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரில் எல்லாத்துலேயுமே யூனிட் வந்து மில்லி லிட்டர்ஸ் அப்படின்னு தான் இருக்கும், எம்எல்ன்னு தான் போட்டிருக்கும், விச் ஆக்சுவலி ரெப்ரசன்ட்ஸ் மில்லி லிட்டர். இப்போது இந்த யூனிட் ஆஃப் வால்யூம் பற்றி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்னா, to understand this unit of volume, let us first understand how much a liter means. இப்போ மில்லி லிட்டர்ன்னு இருக்குது. ஸோ லிட்டர்னா அதில் லிட்டர்னா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். லிட்டர் இஸ் த காமன்லி யூஸ்ட் யூனிட் டு மெஷர் த வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ். காமனாக ஜென்ரலாக வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ், அதாவது ஒரு லிக்விட் வாட்டராக இருக்கட்டும், மில்காக இருக்கட்டும், இல்லை ஆயிலாக இருக்கட்டும், இந்த மாதிரி லிக்விட்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு லிட்டர் தான் மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். we know that the unit of volume is cubic centimeter. cubic சென்டிமீட்டராக இருக்கலாம், cubic மீட்டராக இருக்கலாம், சரிங்களா? ஆனால் இங்கே வால்யூமோட யூனிட் வந்து பார்த்திங்கன்னா cubic சென்டிமீட்டர், அதை நோட் பண்ணிக்கோங்க. if the dimensions of the object are given in centimeter, அதாவது cubic சென்டிமீட்டர்னால் எப்போது டைமென்ஷன்ஸ் வந்து சென்டிமீட்டராக இருக்கும்போது, அதே மாதிரி cubic மீட்டர்னால் புரிஞ்சுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்? கியூபிக் மீட்டருன்னும் இருக்குது, கியூபிக் சென்டிமீட்டரும் இருக்கும். ஆனால் இப்போ இந்த கியூபிக் சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இது காமனாக நம்ம என்னன்னு சொல்லணும்னா சிசி அப்படின்னு டினோட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அ வால்யூம் ஆஃப் 1000 cc இஸ் டேர்ம்ட் அஸ் 1 லிட்டர். 1 லிட்டர்னால் என்ன? 1000 cc, அதாவது 1000 கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் 1 லிட்டர் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா எழுதியிருக்காங்க, 1 liter is equal to 1000 cc or 1000 சென்டிமீட்டர் க்யூப். அதாவது 1000 மில்லி லிட்டர் தான்
1 லிட்டருக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் சப் டாபிக் பார்த்தீங்கன்னா 1.3.3 வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு எப்போவுமே ஃபார்முலா இருக்குது. ஆனால் இர்ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ஃபார்முலா கிடையாது, இல்லை. There is no formula to determine the volume of irregularly shaped objects as in the case of area. எப்படி நம்ம ஏரியா ஆஃப் irregularly shaped objectsக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இல்லையோ, அதே மாதிரி வால்யூம் ஆஃப் irregularly shaped objectsக்கும் ஃபார்முலா கிடையாது, இல்லை. For such objects, volume can be determined using a measuring cylinder and water. ஸோ அந்த மாதிரி irregularly shaped objects வந்து பார்த்தீங்கன்னா மெஷரிங் சிலிண்டர் அப்படி இல்லைனா வாட்டர் யூஸ் பண்ணி அதோட வால்யூம் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போது இந்த 1.3.3 அதாவது வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர்லி ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கான்செப்ட் பேஸ் பண்ணி, டாபிக் பேஸ் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டி, அதாவது ஆக்டிவிட்டி 3 இன் திஸ் சாப்டர். இந்த சாப்டரில் ஆக்டிவிட்டி 3 என்னென்னு கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். டேக் அ மெஷரிங் சிலிண்டர் அண்ட் போர் சம் வாட்டர் இன்டு இட். ஒரு மெஷரிங் சிலிண்டரை எடுத்துக்கோங்க, அதுக்குள்ளே சம் வாட்டர், கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக சிலிண்டரை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடாதீங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட் டவுன் த வால்யூம் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் த ரீடிங்ஸ் ஆஃப் த மெஷரிங் சிலிண்டர். இந்த மெஷரிங் சிலிண்டரில் சைடில் வந்து இப்படி வந்து ரீடிங்ஸ் இருக்கும், 10, 20, 0லேருந்து மேக்ஸிமம் வேல்யூ வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ ரேண்டமாக ஊற்றுனதுக்கப்புறம் எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்கீங்கிற வேல்யூவை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நோட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ரீடிங்கோட வேல்யூ வந்து டேக் இட் ஆஸ் V1. இந்த வேல்யூ, இந்த வால்யூம் எவ்வளோ ஃபில் ஆகிருக்கும், ஃபஸ்ட்டு வால்யூம் வந்து V1 அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நவ் டேக் அ ஸ்மால் ஸ்டோன் அண்ட் டை இட் வித் அ த்ரெட். ஒரு சின்ன கல்லை எடுத்து த்ரெட்டால் கட்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இமர்ஸ் த ஸ்டோன் இன்சைட் த வாட்டர் பை ஹோல்டிங் த த்ரெட். கையில் அந்த த்ரெட்டை பிடிச்சி தண்ணிக்குள்ளே அந்த ஸ்டோனை உள்ளே போட்டுருங்க. சரிங்களா? உள்ளே வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கடிச்சிருங்க. This has to be done such that the stone does not touch the walls of the measuring cylinder. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலிண்டரோட வால்ஸ், அதாவது கார்னர் இருக்கு இல்லையா, அந்த சிலிண்டர், இந்த மெஷரிங் சிலிண்டரை டச் பண்ணாமல், டிஸ்டர்ப் பண்ணாமல் பொறுமையாக தண்ணிக்குள்ளே மட்டும் போடணும். சரிங்களா? Now the level of water will rise. அப்படி ஸ்டோன் கட்டி உள்ளே போட்டக்கப்புறம் அந்த வால்யூமில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மேலே வரும் இல்லையா. இப்போது இந்த வால்யூமை வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிற வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. நோட் டவுன் த வால்யூம் ஆஃப் வாட்டர் அண்ட் டேக் இட் ஆஸ் V2. நோட் பண்ணிக்கிட்டு இந்த வால்யூமை வந்து V2, புதுசாக கல் போட்டக்கப்புறம் ஒரு வால்யூம் எழுதியிருப்பீங்க இல்லையா, இதை வந்து V2 அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. The volume of the stone is equal to the raise in the volume of the water. இப்போது இந்த கல்லோட வால்யூம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, இப்போ தண்ணி எவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கோ அதுதான் வால்யூம் ஆஃப் த ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வால்யூம் ஆஃப் ஸ்டோன் எப்படி கண்டுபிடிப்போம்? ஸ்டார்டிங்கில் நம்ம தண்ணி ஊற்றணும் போது V1 அப்படின்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருப்போம் இல்லையா, நோட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதையும் இப்போ கல் போட்டக்கப்புறம் V2 நோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும். அதாவது வால்யூம் ஆஃப் ஸ்டோன் இஸ் ஈக்குவல் டு V2 மைனஸ் V1. இப்போது இந்த ரெண்டு ரீடிங்குமே, V2ஓட ரீடிங்கும் V1ஓட ரீடிங்கும் ரெண்டையுமே மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வால்யூம் ஆஃப் ஸ்டோன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சுன்னா வீடியோ ஒரு லைக் போடுங்க. ஸோ இவ்வளோ நேரம் படித்த டாபிக்ஸ், அப்புறம் இனிமேல் படிக்க போகிற டாபிக்ஸ் இந்த லெசனில், அதை வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்டாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பேஜில், 6th பேஜில். ஸோ மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத யூனிட் படிச்சுட்ருக்கோம். அதில் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸோட மெஷர்மெண்ட் படிக்கிறோம். இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் வந்து 2 டைப்ஸ், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், டிரைவ்ட் குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸோட யூனிட்ஸை வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது டிரைவ்டு குவான்டிட்டிஸில் வந்து நம்ம அதோட யூனிட்ஸ் வந்து டிரைவ்டு யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிரைவ்டு குவான்டிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா, வால்யூம் அண்ட் டென்சிட்டி, இது 3 பற்றி நம்ம டிரைவ்டு குவான்டிட்டிஸ்
படிக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இப்போ ஏரியா படித்தாச்சு, ஏரியா கவர் பண்ணிட்டேன் நான். ஏரியாவில் ஏரியா ஆஃப் ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஏரியா ஆஃப் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஏரியா ஆஃப் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஏரியா ஆஃப் ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா கிராஃபிக்கல் மெத்தடும் யூஸ் பண்ணலாம். இப்போ வால்யூம் படித்தோம். வால்யூமில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் ஆஃப் ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ், வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸ் படித்தோம். இப்போ வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸும் படிச்சிட்டோம். வால்யூம் ஆஃப் லிக்விட்ஸில் மெஷரிங் சிலிண்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி லிட்டர், அப்புறம் அதோட மல்டிபிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர் ஆப்ஜெக்ட்ஸ், அது பேஸ் பண்ணி எப்படி ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டென்சிட்டினா என்ன, அதோட டெஃபினிஷன், எஸ்ஐ யூனிட், டென்சிட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ், ரிலேஷன் பிட்வீன் டென்சிட்டி வால்யூம் அண்ட் மாஸ்னால் என்னென்னு படிப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். டென்சிட்டி பற்றி படிப்போம். அது மட்டும் இல்லாமல் மெஷர்மெண்ட் ஆஃப் வெரி லாங் டிஸ்டன்ஸ் எப்படி பண்ணுறது, இதை பேஸ் பண்ணி ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்னா என்ன, லைட் இயர்னா என்ன அப்படிங்கிறது ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் சாப்டர், அதாவது நெக்ஸ்ட் வீடியோ ஆஃப் திஸ் சாப்டர் வந்து பார்ப்போம். அடுத்த வீடியோ நான் இதே சாப்டருக்கு போடுவேன், நெக்ஸ்ட் பார்ட். அதில் டென்சிட்டி பற்றி படிப்போம். அப்புறம் வெரி லாங் டிஸ்டன்சஸ், ரொம்ப லாங் டிஸ்டன்சஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணுறது, அதை பற்றி படிப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா, ஏதாவது உங்களுக்கு புரியாமல் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.